மீண்டும் ஒரு புதிய டெக் அப்டேட்ஸில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி தான் இன்ட்ரோ கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா டெக் அப்டேட்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன சொல்லன்னு தெரியல. சரி, சீக்கிரமாக மாற்றிக்கிறேன். சீக்கிரமாக வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ரெகுலராக, அதாவது டெய்லியும் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். முடிஞ்சதுன்னா நாளையிலேருந்து, இதுதான் முன்னாடியும் சொன்னேன், பண்ணுறேன் கண்டிப்பாக. மனசே இருக்குது காய்ஸ். ஆனால் நிறைய வேலை, மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் பண்ண முடியல. பட்ஜெட் தமிழில் வீடியோ போடுறதே கஷ்டமாகவே தான் இருக்குது. இப்போதைக்கு 3 நாள் ஒரு வீடியோ, 4 நாளைக்கு ஒரு வீடியோ அப்படி தான் பண்ண முடியுது. எப்படியாவது மாற்றிப்போம். உடம்பு வேறு சரியில்லை, அது வேறு ஒரு பக்கம். எல்லாமே மாற்றிக்கிட்டு சீக்கிரமாக சரியாகி எழுந்திரிச்சு வருவோம் நம்புவோம். ஸோ இப்போ இன்றைக்கான அப்டேட்ஸை பார்ப்போம். கொஞ்சம் நாளாக வீடியோ அப்டேட்ஸ் பண்ணல அப்படின்றனால நிறைய அப்டேட்ஸ் இருந்தது. குறிப்பாக போர்ட்லேருந்து அந்த ஸ்மார்ட் ரிங் ஒன்று லான்ச் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்தது. ரெட்மியோட நோட் 13 சீரிஸை பற்றி டீட்டெயில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரெட்மியோட K70 சீரிஸ் பற்றின டீட்டெயில் கிடச்சிருக்கு. ரெண்டுமே தாறுமாறான மொபைலாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், ஐக்கூவோட IQoo 12 Pro பற்றின லீக்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த IQoo 12 Pro எப்படி இருக்குன்னா, ஐக்கூவோட ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல். ஸோ அதனால் என்ன இருக்கும், ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்குங்க. ஸ்னாப்ட்ராகன் Gen 3 ப்ராசர் இருக்கும், அடுத்து வரப்போகிறதா தானே. ஸோ அதனால் அந்த ப்ராசர் இருக்கும். 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே இருக்கும். கேமராக்கு இந்த டைம் 50 MPக்கான மெயின் கேமரா யூஸ் பண்ணுறாங்க, 64 MPக்கான டெலஃபோட்டோ யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு ஒரு 200 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். ஒயர்லெஸ் சார்ஜிங்கு ஒரு 50 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும். இந்த மாதிரியாக தான் ஐக்கூவோட IQoo 12 Pro இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளால் லீக்ஸ் பார்க்க முடியுது. இன்னும் ஒரு சில மாதங்களில் லான்ச் ஆகலாங்க. அடுத்து வாட்ஸ்அப்பில் இப்போ எல்லாருக்கும் ஒரு சில அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னென்னா, இப்போ உங்களால் உங்களோட ஃபோட்டோஸை ஹெச்டியில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது மேலே தெரியுத ஹெச்டியை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அதே மெத்தடை வீடியோக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்டியில் தான் அனுப்ப முடியும், ஃபுல் ஹெச்டியில் அனுப்ப முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அனுப்புகிற குவாலிட்டி அப்படியெல்லாம் போய் சேராது, அது ஹெச்டிக்கு கம்ப்ரஸ் ஆகி போய் சேரும். ஸோ அதனால் கிளாரிட்டி இன்னமும் நல்லா இருக்கும். மற்றபடி டேரெக்டாக நீங்கள் அனுப்ப குவாலிட்டி அப்படியே போகணுன்னா இப்போவும் நீங்கள் டாக்குமெண்ட்டை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்து ரெட்மியோட K70 சீரிஸை பற்றி பார்க்கலாமா? ஆமாங்க, ரெட்மி K70 சீரிஸும் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுதாம். இது வந்து போக்கோவோட போக்கோ F6 Pro அப்படின்னு இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ரெட்மியோட K70 Pro இந்த மாடல். ஸோ இங்கே 3 மாடல் வருது, K70, K70e, K70 Pro அப்படின்ற 3 மாடல். ஸோ நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கிறது K70 Pro பற்றி மட்டும்தான். K70 Pro ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருக்கிறதுனால இதுலேயும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ சமீப காலமாக நிறைய மொபைலில் ஒரு 24 GB ரேம் யூஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி இவங்களும் 24 GB ரேமை தான் இவங்களோட மொபைலில் கொண்டு வர போகிறாங்களாம். இது தவிர 200 MPக்கான கேமரா யூஸ் பண்ண போகிறாங்களாம். 120 Hz ஆமுலட் டிஸ்பிளேயோட 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்த K சீரியஸ் லான்ச் பண்ணுறதே விட்டுட்டாங்க. அப்படியே லான்ச் பண்ணாலும் ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் ரீபிராண்ட் பண்ணி எட்டு வராங்க. ஸோ வருதுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. போக்கோவா ரீபிராண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து போட்டோட ஸ்மார்ட் ரிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லேட் ஆனதுனால நேற்றே சேலும் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் சேலாம் முடிச்சு விட்டாங்க. இந்த போட்டோட ஸ்மார்ட் ரிங் பற்றி தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கையில் மாற்ற மாதிரியான ஒரு மோதிரம் தான். இந்த மோதிரத்தால் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் என்னென்ன பண்ணுமோ எல்லா விஷயங்களையும் பண்ண முடியுது. குறிப்பாக உங்களோட ஸ்டெப் கவுண்ட் ட்ராக் பண்ணுறது, ஸ்லீப் ட்ராக் பண்ணுறது, SpO2 சென்சார், ஹார்ட் ரேட் மானிட்டர், பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் போல் எல்லா விஷயங்களுமே இது பண்ணுது. அதே மாதிரி எப்பவுமே ட்ராக் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸசைஸ் ட்ராக்கிங் அது எல்லாமே இந்த மோதிரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர எக்ஸ்ட்ராஸாக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா நம்ம வந்து சாங்கெல்லாம் ப்ளே நெக்ஸ்ட்லாம் பண்ணுவோம். ஸோ இதுவும் சாங்கை கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ளே நெக்ஸ்ட் பண்ணுறது போல விஷயங்களை பண்ணுது. இதை தாண்டி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பண்ணாத விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலை ஸ்க்ரோல் பண்ணுது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் அந்த அந்த மோதிரத்தில் ஸ்வைப் பண்ணுறது மூலமாகவே உங்களால் ஷார்ட்ஸை அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபீட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மேலே போயிட்டே இருக்க முடியும். ஸோ அதை வந்து மோதிரத்திலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் எட்டு வந்துருக்காங்க. கால் மட்டும் தான் பேச முடியாதுங்க. அக்யூரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் அளவு கூட அக்யூரசி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் ஜென் லான்ச் பண்ணியிருக்காங்க, போக போக இம்ப்ரூவ் ஆகும். ப்ரைஸிங் ரொம்ப முக்கியம். 9,000 ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 9,000 ரூபாய்க்கு ஒரு ரிங்கா, அதுவும் ஸ்மார்ட் ரிங்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி போட்டோன்னா ஒரு 1,500 கிடச்சிருது. இன்னமும் பந்தாவாகவும் இருக்கும். ஸோ இதை எத்தனை பேர் விரும்புவாங்க அப்படின்னு தெரில. போக போக என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அடுத்து ரெட்மியோட Note 13 சீரிஸ் பற்றின லீக்ஸ் வந்திருக்குங்க. இந்த மொபைல் ரெட்மியோட Note 13 Pro Plus
ரெண்டுமே 10 சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கான். ஸோ இதுலேருந்து ஒரு சில டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. இந்த ரெண்டு மொபைலும் 6.67 இன்ச்சஸ் OLED டிஸ்பிளே, இந்த டைம் OLED டிஸ்பிளேயோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டுலேயுமே 200 MBக்கான கேமரா இருக்க வாய்ப்பு இருக்குது. 120 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்காம். இந்த ப்ரோ ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரியான கர்வ்டு AMOLED டிஸ்பிளேயோட கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 TB வெர்ஷன் இருக்க போகுது. 5020 mAh பேட்டரியோட இந்த மொபைல் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுதுங்க. ஸோ ரெட்மி அவங்களோட ரெட்மி நோட் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியை ரொம்பவே தூக்கி விட்ட சீரியஸ். இப்போ சமீப காலமாக ரெட்மி வந்து அந்த நோட் சீரீஸை கைவிட்டு இருக்காங்க. எதுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் குப்பை மாதிரி மொபைல்ஸை இறக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து ஜியோலேருந்து ஹாப்டிக் சேட்பாட் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் பாட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னடா வாட்ஸ்அப் பாட், ஜியோலேருந்து எதுக்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஜியோ அதிக இடங்களில் 5G ரோல் அவுட் பண்ணிட்டாங்களாம். ஒரு 93% அளவுக்கு கவர் பண்ணிட்டாங்களாம். எங்கள் ஏரியாலாம் இன்னும் வரலப்பா. அப்படி இருக்கும்போது இந்த சேட்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு கேள்வி கேட்டிங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஜியோட 5G இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது, இல்லை அப்படின்னா இருக்குன்னா எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கான ஒரு சேட்பாட்டாக இருக்குமா. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரியல்மியோட C51 அப்படின்ற மொபைல் வர 4ஆம் தேதி லான்ச் ஆகுது. நம்மளோட அப்கமிங் மொபைல்ஸ் வீடியோவில் இதை கவரே பண்ணலங்க. ஒருவேளை நீங்கள் அப்கமிங் மொபைல்ஸ்க்கான வீடியோ பார்க்கலன்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. ஏன் கவர் பண்ணலன்னா இதெல்லாம் ஒரு மொபைல் ஆடா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த சீரிஸ் ஃபுல்லாமே ஏதாவது ஒரு விஷயம் குறிப்பாக இந்த மொபைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தரோம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் பண்ணுறாங்க. அடுத்து டியூ ட்ராப் நாச் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நாச்லேருந்து ஏதாவது ஒன்று விரிஞ்சு வந்து அதாவது ஐஃபோன் மாதிரியான ஒரு விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால, அதாவது டைனமிக் ஐலண்ட் மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால அதை வச்சு மார்க்கெட் பண்ணிடுவாங்க. உள்ளே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு HD+ டிஸ்பிளே கூடவே யூனிசாகோட பேர் சொல்ல முடியாத என்ன அளவு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தெரியாத ஒரு ப்ராசர், ஆம்னிவிஷனோட ரொம்பவே மொக்கையாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 50 MB கேமரா, இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை தான் எட்டு வருவாங்க. ஸோ அதனால் C51 இந்த C சீரியஸ், ரியல்மியோட C சீரியஸாக இருக்கட்டும், ரெட்மி கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க. ரியல்மியோட C சீரியஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுங்க, போக்கோ கூட. அடுத்து கூகுளோட பிக்சல் 8ல ஒரு மாசான விஷயத்தை இறங்கி செஞ்சுருக்காங்க. ஆமாங்க, கூகுள் அவங்களோட பிக்சல் சீரிஸை அப்டேட்டை ரொம்பவே அதிகமாக கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து சாம்சங் அதிகமாக கொடுத்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் வந்து இத்தனை வருஷம் அப்டேட் தரோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது பிக்சல் இன்னொரு கட்டம் அதிகமாக போய் கூகுளோட பிக்சல் 8க்கு நாங்கள் 5 வருஷம் அப்டேட் தரோம். ஒரு மொபைலே நீங்கள் 5 வருஷம் தான் யூஸ் பண்ணுவீங்க, அந்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஐஃபோனோட ட்ராக் ரெக்கார்டுக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஐஃபோன் தான் அதிக அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதுக்கு ஈக்குவலான அப்டேட்டை கொடுக்குறாங்க. மற்ற கம்பெனி மொபைல்ஸ் கண்டிப்பாக குறிப்பாக ஃபஸ்ட்டு சாம்சங் இறங்கி வந்து நாங்கள் இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா அப்டேட் தரோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ மொபைல் அப்டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். குறிப்பாக கரெக்டான அப்டேட்டை சரியாக தரணும், மொபைலை ஒன்றும் பண்ணாமல். அடுத்து நத்திங்லேருந்து நத்திங் பை CMF அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த CMF பிராண்ட்லேருந்து 3 ப்ராடக்டான லீக் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இது வந்து அப்படியே ஆப்பிளோட டிசைனை காப்பி பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸோ நத்திங்கோட பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு TWS, இதை பார்த்தோன்னே தெரியுது கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வரப்போகிற TWS ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருக்கான லீக்குமே வந்திருக்கு. அதில் 3 போர்ட்டோட இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஸோ நத்திங்லேருந்து அடுத்து ஒரு 3 புது ப்ராடக்ட் வரப்போகுது நத்திங் பை CMF அப்படின்ற நேமில். அடுத்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருந்த ரியல்மியோட GT5 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சைனாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன புதுசாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்பவும் மாதிரியான ரியல்மியோட ஃப்ளாக்ஷிப் மொபைலில் என்னென்ன இருக்கும் எல்லாமே இருக்குது, அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதில் வந்து கர்வ் டிஸ்பிளே கிடையாது. உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டான 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே தான் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 ப்ராசர், 50 MPக்கான மெயின் கேமரா, 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட 150 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து 240 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. சைனாவில் ஒரு 2999 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிரைஸில் ஒரு 32-33 ரூபாய் பிரைஸ்க்கு வருங்க. ஸோ இது தவிர வேற என்ன சொல்லன்னு தெரியல. ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் என்னென்ன இருக்கும் எப்பவுமே இதெல்லாம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா கம்பெனியும். ஸோ அதை தான் கொண்டு வந்திருக்காங்க. வேலை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குதுங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். இதை தவிர நல்ல அப்டேட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலில் பற்றின அல்லது நம்மளோட டெக் அப்டேட்ஸ் பற்றினா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வாசிப்பேங்க. ரீப்ளை வரலன்னு நினைக்காதீங்க. எப்போ டைம் கிடைக்கும் அப்போ உட்காந்து எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணிடுறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.